எங்கம்மா என் பொண்ணை விட்டுட்டு வேற யாருக்கா போட்டுக்கிட்டு இருக்க? சார் இதான் உங்க பொண்ணு. இது என் பொண்ணா? ஆமா, மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியலையம்மா அது? உங்க பொண்ணே இல்லையே, இல்லையே. மாடல் ஆயிட்டாங்க. மாடலா? பாருங்க, கல்யாண போட்டோஸ் மட்டும் வெளிய வரட்டும். சரி, நகைக்கடை விளம்பரத்துல எல்லாம் உங்க மகளை தான் கூப்பிட போறாங்க. ஜிஆர்டி சொல்றஸ்லாம் திரிசா போங்கன்னு விரட்டி விட்டுட்டு உங்க மகளை தான் வந்து மாடலா வாங்க வாங்கன்னு கூப்பிட போறாங்க. அப்படியா? கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்க கரியரே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருங்க. இல்ல இல்ல, நேர்ல அப்படிதான் சார் இருக்கும். மேக்கப் எப்பவுமே நேர்ல வந்து பிட் ஐஸ் வந்து அப்படி இருக்கு. போட்டோல பாக்குறப்ப என்ன உருவத்தை நம்ம சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க? சேவிங் பண்ணல, புடுங்குனது. புடுங்குனதா? Threading. த்ரெட்டிங்க? ஏங்க என்னங்க ஆசிரியர் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வாய் பூரா வெள்ளையா இருக்கு? ஆண்ட்ரூ சைமன்ஸ் மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க? லிப்ஸ்டிக் அது. லிப்ஸ்டிக்கா? இது என்னங்க மூஞ்சி ஒரு கலரா இருக்கு, கை ஒரு கலரா இருக்கு. அப்படி அப்ப கையை மாத்தி விட்டுறவா? இல்ல கை வேணாம். கலரே மாத்திடுறேன். இல்ல வேணாம் அப்படிங்க. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. அதனால தான் கை கலர் மாத்தாம அப்படி விட்டுட்டேன். சிரிச்ச மாதிரி இருக்கு. ஏமா அப்படியே இருக்கு? சிரிச்ச மாதிரி தானே இருக்க முடியும். ஏன்? கண்ணத்து தோலை கழுத்துல எடுத்து கட்டி வச்சிருக்கேன் சார். இன்கிள் ஃப்ரீயா இருக்கணும்னு இருக்கா. இங்க பாருங்க, கயிறு போட்டு கட்டி இருக்கேன். கட் பண்ணி விடவா? வேணாம் வேணாம் இருக்கட்டும். இதுதான் பெண். உங்க மகன் சொல்லுங்க. சரி. இப்படி சிரிச்ச மாதிரியே கொண்டு போய் சிரிச்ச மாதிரியே கொண்டு வந்து இறக்கி